மார்ச் 5 நைட் 2 மணி ஆகுது. மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானோட கப்பல வந்து அமெரிக்கா வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த உள்ள இருந்த நெறைய பேர் இறந்துட்டாங்க. மீதி அடிபட்டவங்களலாம் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து காப்பாத்தியிருக்கு. இதில என்ன பிரச்சனைன்னா, இந்த கப்பல் வந்து ஈரான் கப்பல் வந்து சண்டைக்கு வந்த கப்பல் கிடையாது. இந்தியாவுல எக்ஸர்சைஸ்க்காண்டி வந்த கப்பல். அதாவது இந்த பயிற்சிக்கு வருவாங்கல்ல, அப்படி வந்து ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த கப்பல். இந்தியாவிலேருந்து திருப்பி அவங்க கிளம்பக்குள்ள, அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் வச்சு அடிச்சிருக்காங்க. இது ஏன் இப்ப பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இது வந்து ஃபைட்‌க்கா வந்த கப்பலே கிடையாது. இது வந்து போர் விதிக்கே வந்து முரணானது. பண்ணவே கூடாது. அமெரிக்கா வந்து எந்த ஒரு போரோட ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்றாங்க. ஏற்கனவே அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு பொய்யா சொல்லி தான் ஈரான அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் அடிக்கிறதுக்கு வேற காரணம். ஆனா அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு பொய்யா ஒரு காரணம் சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சம்மந்தமே இல்லாம வந்து பயிற்சிக்கு வந்த கப்பல அடிக்கிறாங்க. அதில ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க. அமெரிக்காவலாம் யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. நாங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டோம் அப்டின்ற மாரி ஒரு இதில போயிட்டுருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 2வது இது கெட்ட பேருக்கு இந்தியாவுக்கும் தான். ஏன்னா இது எப்படி தெரியுமா வரும்? இந்தியா வேணும்னே வர சொல்லி அமெரிக்காவ வச்சு அடிச்ச மாரி ஆயிடும். நாளைக்கு இது மாரி ஒரு பிரச்சனை வரும். இந்தியா வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். ஆனா தெரிவிக்க மாட்டானுங்க. இவனுங்க தான் அமெரிக்கா ஷூவ நக்கிட்டு இருக்கானுங்களே! எப்படி இது பண்ணுவானுங்க? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க இதெல்லாம் யோசிச்சா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நம்மள நம்பி வந்தான். அந்த ஈரான்காரன் வந்து நம்மள நம்பி தான் வந்தான். பயிற்சி பண்ணலாம்னு. பயிற்சி பண்ணிட்டு போறான். போகக்குள்ள இந்த மாரி நடந்துருச்சு. அட்லீஸ்ட் நம்ம சைட்லருந்து ஒரு கண்டனமாவது தெரிவிக்கலாம். அமெரிக்கா அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை எங்க நடந்ததுன்னா, இந்திய பெருங்கடல்லயே நடந்தது. நம்ம கடலுக்குள்ள பூந்து அமெரிக்கா, ஈரான் அடிச்சிருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? நம்ம கடலுக்குள்ள போடுறான்னா, அப்ப அவன் யார் பெர்மிஷன் குடுத்தது அமெரிக்காவுக்கு? அப்ப அவன் நெனச்சா எங்க வேணா போயிரலாமா? யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டுருக்கு. நாள பின்ன அமெரிக்கா இந்த மாரி பண்ணதுனால இந்தியா மேல கூட ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.